வணக்கம், வாழ்க வளமுடன். ராமாயணத்தில் நீங்கள் இப்போ பார்க்க போகிற தலைப்பு பாசம். தசரதன், ராமர், பரதன், லக்ஷ்மணருக்கு அவங்களுக்குள்ள பாசத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். தசரதன் மன்னருக்கு புத்திர பக்கியமே இல்லாமல் இருந்துச்சு. புத்திர காமேஷ்டியாக நடத்தி 4 புதர்கள் வந்து பிறந்தாங்க. அதில் ராமர் வந்து அலாதியான பாசம். ஸ்ரீமன் நாராயணோட மனித அவதாரம் தானே ராமர். அதனால தசரதன் மன்னருக்கு ஒரு தனி அலாதியான அன்பு. ஒரு அழகு அப்படி ரசிப்பார், முன்னழகி பின்னழகி அப்படி ரசிப்பார் ராமா. ஒரு நாள் வந்து அரசபைக்கு வந்து விஸ்வாமித்திரர் வராரு. வந்துட்டு இந்த மாதிரி யாகத்துக்கு வந்து ராமர் வேணும்னு சொல்லும்போது தசரத மன்னரும் மயங்கியே விழுந்துட்டாராம். ஏன்னா நான் ராமர் மேலே இருக்கிற பாசத்தால் நாளைக்கு முடிச்சூட்டி மன்னராக போகிறவர் அப்படின்னு சொல்லிட்டு ராமரும் லக்ஷ்மணையும் வந்து இப்போ யாகத்துக்கு கூட அனுப்பி வைக்கிறாங்க விஸ்வாமித்திர கூட. அப்போ வந்து தசரதன் வந்துட்டு கையை பிடிச்சி விஸ்வாமித்திர கையை பிடிச்சி உங்க நெபத்தி ஒப்படைச்சு இனிமேல் தாயும் தந்தை இவங்க தான் அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு நீங்கள் தான் தாயும் தந்தை அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறாரு. அங்கே தசரதன் மன்னரோட பொறுப்பும் பாசமும் ரெண்டுமே தெரியுது. யாகம் நல்லபடியே முடியுது, தாடகை வதம் நல்லபடியே முடியுது. மிதிலை நாட்டுக்கு செல்கிறாங்க. ராமர் சீதையை வந்துட்டு பார்த்துக்கிறாங்க. ராமர் சீதை ஒரு திருமணம் வந்து நடத்தி முடியுது. தசரதன் மன்னர் என்ன பண்ணுறாருன்னா ராமருக்கு பதவியேற்பு செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. தன்னோட வயது காரணமாக ராமர் ஃபஸ்ட்டு பதவியேற்க மறுத்தார். தன் தந்தை அவர் தசரத மன்னர் என்ன பண்ணார் அப்படின்னா யாசம் கேட்குற மாதிரி அவன் ராமர்கிட்ட கேட்டனே தந்தை மேல உள்ள மரியாதை பாசத்தால் ராமர் வந்து பதவியேற்க தயாராகிறாரு. கைகையின் சூழ்ச்சியால் ராமர் காட்டுக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலை வருது. தன் தந்தை மேல் இருக்கிற பாசத்தாலையும் அவர் தர்மத்தின் கீழ் தான் செயல்பட்டிருப்பாரு அப்படிங்கிற நம்பிக்கையாலையும் ராமர் காட்டுக்கு செல்கிறாங்க. லக்ஷ்மணரும் வந்து அண்ணன் மேல் இருக்க பாசத்தில் கூட செல்கிறாங்க. 3 பேரும் வந்து கானகம் செல்றதுக்கு தயாராகும் போது ராமருக்கு வந்து காட்டுக்கு செல்லணும் அப்படிங்கிற சூழ்நிலை வரும்போது லக்ஷ்மணருக்கு கோபம் வந்துருச்சு. ராமருக்கு இப்படி ஒரு அநீதி நடந்துச்சு அப்படின்ட்டு. அதுக்கு ராமர் வந்து லக்ஷ்மணன் எப்படி சமாதானப்படுத்துறாங்க, நதியில் தண்ணி இல்லைன்னா அது நதியோட தப்பு இல்லை, இது விதியின் விளையாட்டு அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மணன் வந்து சமாதானப்படுத்துறாங்க. ராமர் அந்த சொன்னோடனே லக்ஷ்மணன் அப்படியே பனிப்போட உருகி கோவம் வந்து விட்டுறாரு. 3 பேர் காட்டுக்கு வந்துட்டு கனவு செல்றாங்க. தன் மகன் ராமர் மேல இருக்கிற அலாதி அன்பில் தசரன் மேல அவர் காட்டுக்கு சென்றது ஏற்க முடியாம காலமாகி விட்டார். அயோத்திக்கு பரதன் வராங்க. இந்த தன் தாய் கைகையின் சூழ்ச்சினால ராமர் காட்டுக்கு சென்றது, தந்தை காலமானது, இதெல்லாம் வந்து பொறுத்து கொள்ளாமல் தானாக பதவியேற்க சொன்னது, இதெல்லாம் ஏற்றுக்க முடியாமல் பரதன் வந்து கோபிச்சுட்டு காட்டுக்கு போகிறாரு ராமரை பார்க்க. பரதன் காட்டுக்கு போகும்போது தன் தந்தை காலமானதை வந்துட்டு ராமர்கிட்ட சொல்லும்போது ராமர் வந்துட்டு கோடாரியால் ஒரு மரத்தை வெட்டினா அந்த மரத்தை எப்படி வந்து அவ்வளோ சத்தத்தோடு விழுமோ அந்த மாதிரி இடிஞ்சு போய் விழுந்தாராம். பரதன் வந்து ராமர் பக்கம் காட்டுக்கு போகிறாங்க. அங்கே வந்துட்டு ராமர் வந்து நான் வந்து அரசபைக்கு நான் மறுபடியும் வரல, நீ பதவி ஏற்றுக்கோன்னு சொல்கிறாங்க. பரதன் என்ன பண்ணுறாருன்னா ராமரோட பாதகியை வந்து வாங்கிட்டு வந்து முடிச்சுட்டி அரசால வந்துட்டு அரசை புரிஞ்சிட்டு இருக்காங்க. அந்த காட்டில் வந்து பரதன் பாதகியை வாங்கும்போது ஒரு இது சொல்லுவார் அண்ணன் மேல பாசத்தால். 14 வருஷம் நீங்கள் வனவாசம் முடிச்சு நீங்கள் வரலன்னா நான் அக்னி பிரவேசம் பண்ணி என் உயிரை திறந்துருவேன்னா நீங்கள் 14 வருஷம் வனவாசம் முடிச்சு வாங்க வந்து ஆட்சி புரிங்க அப்படின்னு சொல்லுவார். அப்போ சொல்லும்போது பரதனுக்கு அங்கே உண்டான பொறுப்பும் அண்ணன் மேல் இருக்க பாசம் வந்து தெரியுது. ராமர் காட்டில் வனவாசம் இருக்கும்போது வாலிக்கும் சுக்கிரவனுக்கு போர் நடக்குது. அந்த போரில் அண்ணன் தம்பி வந்து சண்டை போட்டுக்கிறத பார்த்து லக்ஷ்மணன் ராமரை பற்றி கேட்பாங்க. என்னன்னா இப்படி வந்து சண்டை போட்டுக்கிறாங்க. ராமர் வந்துட்டு ஒரே இடத்துக்கிட்ட தான் சொல்லுவார் தன் தம்பி பரதனை, எல்லாரும் என் தம்பி பரதன் போல ஆயிட முடியுமா அப்படின்ட்டு. அப்போ லக்ஷ்மணனுக்கு வந்து ஒரு துளி கூட பொறாமை இல்லாமல் சிரிப்பார். அப்போ மூவருக்குள்ள பாசம் வந்து வெளிப்படுது. ராமருக்கு பரதன் மேல இருக்க பாசமும் ராமர் மேல லக்ஷ்மணருக்கு இருக்க பாசமும் வந்து வெளிப்படுது. சுக்கிரனுக்கு பட்டாபிஷேகம் நடக்கணும். அதுக்கு ராமர் வந்து 14 வருஷத்துல எங்கேயும் போகக்கூடாதுன்னு சொன்னாலும் தன் தம்பி லக்ஷ்மணன் அனுப்பி பட்டாபிஷேகத்துக்கு வந்து நடத்தி முடிச்சுட்டு சொல்லுவாங்க சுக்கிரவனுக்கு. அந்த நிகழ்வு முடிஞ்சனே ராவணன் வந்து உள்ள வருவாங்க. ராவணன் வந்து சீதை கடத்திடுவாங்க. சீதை கடத்தினே ராவணன் லக்ஷ்மணன் 3 பேத்துக்கு போர் நடக்கும். முதல் நாள் போரில் ராமரும் லக்ஷ்மணரும் வந்து வீழ்த்தப்படுவாங்க. வீழ்த்தும் போது உயிர் போர் நிலையில சஞ்சீவ மலை கொண்டு வந்து அனுமன் தான் வந்து காப்பாற்றுவாங்க. அப்போ லக்ஷ்மணன் தான் முதல்ல மயங்குவார். அதை பார்த்தே ராமருக்கு மயக்கம் வந்துடும். அவ்வளோ பாசம் அவருக்கு அந்த இடத்துல. சஞ்சீவ மலை கொண்டு வந்து அனுமன் வந்துட்டு காப்பாற்றிடுவாங்க. அந்த போரில் இறுதியாக ராமன் வந்து வீழ்த்தப்பட்டுருவார். அடுத்த அயோத்தியில் ராமருக்கு பட்டாபிஷேகம் நடக்கும். காட்டில் வந்துட்டு 14 வருஷம் லக்ஷ்மணன் என்ன பண்ணுவாருன்னா பல அதிபல அப்படிங்கிற ஒரு மந்திரத்தால தூங்காம கொள்ளாம ராமர் சீதையை வந்து பாதுகாத்திருப்பார் லக்ஷ்மணர். ஆனா அந்த நித்திரை வந்து இப்ப பட்டாபிஷேகத்தை மகிழ்ச்சியோடு இருக்கும்போது நித்திரை கொள்வார். அந்த பட்டாபிஷேகம் வந்துட்டு இருக்கும்போது ஒரு தூக்கம் வந்துடும் லக்ஷ்மணருக்கு. அப்ப சிரிச்சிடுவாரு. எல்லாரும் சபையில இருந்து பார்த்ததுக்கு அப்புறம் ராம வந்து என்னன்னு கேட்பாங்க. அப்ப லக்ஷ்மணன் சொல்லுவாரு, அண்ணா தூக்கம் வந்துடுச்சு அதான் சிரிச்சு அப்படின்ட்டு. அதை கேட்டு ராமர் ஆனந்த கண்ணீரால பட்டாபிஷேகம் நடந்துட்டு இருக்கும். ஆனந்த கண்ணீரால சிரிப்பார். அன்பில்லார் எல்லாம் தமக்குரிய
அன்புடையார் என்பும் உரிய பிறருக்கு. நெஞ்சத்தில் அன்பு பாசம் இருக்கிறவங்களாம் வந்துட்டு புதனமாக யோசிச்சு எல்லாரும் சந்தோஷமா இருக்குன்னு நினைப்பாங்க. ஆனால் அன்பு பாசம் என்ன தெரியாது, இவங்க சுயநலமாக இருப்பாங்க. எல்லாரும் அன்பு பாசத்தோடு இருப்போம். வாழ்க வளமுடன். நன்றி.